ரஞ்சிதமே ரஞ்சிதமே உதடு வலிக்க கொஞ்சணுமேனு உதடு வலிக்க வலிக்க கொஞ்சிட்டு முட்டி வலிக்க எல்லா வேலையும் செஞ்சுட்டு அவருக்கு வர்றாரு. சார் மக்களை சந்திக்க ஹெலிகாப்டர்ல போகிற விஜய் வந்து மற்ற கட்சிகளுக்கு சொம்படிக்க வந்திருக்கிறார் சார். சொல்லிட்டீங்க அடிங்க. சொல்லிட்டேன். நீங்கள் சொன்னதை நான் சொன்னேன். எனக்கு என்ன பயமா? ஏண்டா எவனையோ கண்டு நான் இது என்ன எனக்கு பயமா? சும்மா போகிற போக்கில் சும்மா தட்டிட்டு போகிறது எனக்கெல்லாம் ஒரு ஈக்குவல் கிடையாது. ஹெலிகாப்டரில் போய் இறங்கி ஹெலிகாப்டரில் வர்றவன் பணக்காரனுக்கு தான் சொம்படிப்பான், பணக்காரனுக்கு தான் பல்லாக்கு தூக்குவான். நான் என்னோட போராட்டம் என்னோட பிரச்சாரம் கால் பதியும். இதே மாதிரி வானத்திலேயே சுத்திக்கிட்டெல்லாம் இருக்க முடியாது. எங்க செய்வீன்னு கேட்டீங்கல்ல, இவர் இந்த கால் இருக்குல்ல, டிஎம்கே தான் மறுபடியும் வரும், ஆணித்தரமா வரும். நானே விழுந்து வேலை செஞ்சாலும் செய்வேன். இத்தனை காலம் எதிர்த்தவன், இப்போ வேற எனக்கு வழி இல்லை. எங்கேயும் செய்வேன். இதுவே என் பிரச்சாரம் தான். எங்கேயும் செய்வேன். நான் என்னோட போராட்டம் என்னோட பிரச்சாரம் கால் பதியும். விஜய் மாதிரி வானத்திலேயே சுற்றிக்கிட்டெல்லாம் இருக்க முடியாது. ஒரு தம்பி ஆதரிச்சேன் அன்னைக்கு. இப்போ பார்த்தா அவர் அது என்ன எங்கே செய்வீன்னு கேட்டீங்கல்ல, இங்கே பார் இந்த கால் இருக்குல்ல, இந்த கால் தடம் கீழே பதியணும். தெருவில் அடிமட்ட தொண்டர்கள் அடிமட்ட இடத்துல, மார்க்கெட்டில், வயலில், அங்கே போய் சந்திக்கணும் மக்களை. வானத்திலேயே உலாத்திக்கிட்டு வான தூதர்களாக இருந்துக்கிட்டு ஹெலிகாப்டரில் போய் இறங்கி ஹெலிகாப்டரில் வர்றவன் பணக்காரனுக்கு தான் சொம்படிப்பான், பணக்காரனுக்கு தான் பல்லாக்கு தூக்குவான். புரியுதுங்களா? அறிஞர் அண்ணா எப்படி வந்தா, எப்படி என்ன எப்படி கஷ்டப்பட்டாங்க. இந்த மாதிரி லாட்ஜில் கூட தங்கலைங்க. அங்கே போனால் டூரிங் டாக்கீஸ் பேச்சு முடிச்சுட்டு 10 மணி ஆகுது, 10:30 மணி ஆகுது. மேடையில் அவங்களோட உரையை முடிச்சுட்டு அவர் உரையெல்லாம் கேட்க நம்ம இப்போ பிறக்காமல் போயிட்டோம். அங்கே சாதாரணமாக போய் மக்கள் 10 பேர் இருந்திருப்பாங்க. டூரிங் டாக்கீஸில் பெஞ்ச் இருக்கும்ல, அதில் போய் வச்சு படுத்துட்டு காலையில் எழுந்திரிச்சு தண்ணி குளிச்சுட்டு அடுத்த இதுக்கு கிளம்பிடுறாங்க. அப்படி வாழ்ந்தவங்க. இன்றைக்கி தலைவர்னு வர்றவங்களாம் அப்படியா இருக்கான்? ஸ்பெஷல் ஃப்ளைட், சார்ட்டர்ட் ஃப்ளைட். இது சும்மா கற்பனகதி. இதெல்லாம் ஒரு மயிரும் பிடுங்க முடியாது, ஒரு ஆணையம் பிடுங்க முடியாது. இதுதான் விஷயம். ஒழித்து கட்டப்பட வேண்டிய சக்தி இவிஎம் அண்ட் எஸ்ஏஆர் ஃபார்ம். அங்கேயும் இதே மாதிரி இங்கே தோப்பாங்க. சொல்லுங்க. ஏற்படலாம். நீங்களே சொல்லிட்டு என்ன வாயில் சொல்ல வைக்கிறீங்க? அப்படி இல்லைங்க. அவருக்கு கண்மூடித்தனமாக நான் அப்படி ஒரு இதே இடத்துல இதே நீங்கள் வந்தீங்க, ஒரு சம்பவம் நடந்தது, அப்படி ஒன்று எனக்கு தோன்றதை சொல்லிவிடுவேன். உணர்ச்சி வசப்பட்டோ படாமலோ நியாயத்தை சொல்லிவிடுவேன். ஆயிரக்கணக்கான ஃபோன் உங்கள் புண்ணியத்தில் அவ்வளவு ஃபோனு, தகவல், மெசேஜு, பாராட்டு. நான் அதை நினச்சி நான் சொல்லலை. ஆனால் அந்த மனிதன்லேருந்து ஒரு ஃபோன் கூட வரல. 10 படம் நடித்தேன், வெளியோலிலாம் நடித்தது அவர் புண்ணியத்தில் இல்லை. நம்ம டைரக்டர் அவர் என்னை வச்சு ஹீரோவாக பண்ண இருந்தார் இல்லையா, லோகேஷ் கனகராஜ். அது நான் போய் நின்று எனக்கு ஒரு சீட்டு கொடுங்க, நான் அந்த மாதிரி ஆளா? நான் எப்பயே பிறந்து எப்பயே பணம் காட்டு நெறி, எப்பயே எல்லா தண்ணியும் எல்லா காட்டு தண்ணியும் குடித்தவன். அதனால் அது ஒரு கற்பனையான உலகத்தில் அவர் இறக்கி விடப்பட்டவர். பிரிவு பாதுகாப்பு கொடுத்துருக்காங்களா தம்பி விஜய்க்கு? இதுக்கப்புறம் ஜெட்டு கொடுத்தாங்களா? என்னங்க சொல்லுங்கள், நீங்கள் தாங்க சொல்லணும். அதுக்கப்புறம் ஜெட் பிரிவு கொடுத்துருக்காங்களாம். ஒரு சாதாரண இந்த மக்களுக்கு அடிமட்ட தொண்டர்களோட அவங்க இப்போ நீட்டை தூக்கணும், ஸ்ரீலங்கா தமிழர்களுக்கு நீளம் கிடைக்கணும், இங்கே விவசாயிகள் நிலமெல்லாம் பாலாகுது, கார்பரேட் வயமாகுது, ஃபெர்டிலைசர்ஸ் எல்லாம் பயங்கரமாக விஷமாகி கத்திரிக்காய் எவ்வளோ பெருசு வருது, கொய்யாக்காய் எவ்வளோ பெருசு வருது, பப்பாளி இவ்வளோ பெருசு வருது, எல்லாமே நஞ்சு விட்டப்பட்டு வருது. இதெல்லாம் தீர்க்கறதுக்கு மக்களோட மக்களாக போராடணும் ஒரு மனுஷன். அவர் கார்பரேட்டு கூடயும் இலுமினாட்டிகளுக்காக தான் அவர் வருவார், ஒரு இதுக்காக. அதனால் இன்றைக்கி என்னோட முடிவு அதுதான். அவரால் ஒன்றும் செய்ய முடியாது. நீங்கள் கேட்டதுக்கு பதில் நீங்களே கேட்டீங்க, நீங்களே சொல்லிட்டீங்க. சார் மக்களை சந்திக்க ஹெலிகாப்டர்ல போகிற விஜய் மற்ற கட்சிகளுக்கு சொம்படிக்க வந்திருக்காரா சார்? சொல்லிட்டீங்க அடிங்க. சொல்லிட்டேன். நீங்கள் சொன்னதை நான் சொன்னேன். எனக்கு என்ன பயமா? ஏண்டா எவனையோ கண்டு நான் இது என்ன எனக்கு பயமா? முந்தானத்து மனுஷன் இல்லைமோ, அவர் நல்லபடியாக பண்ணட்டும், சம்பாதிக்கட்டும். நிறைய சம்பாதிச்சு சொத்து வச்சுருக்காரு, நிறைய படம் எடுப்பார்.
ரஞ்சிதமே உதடு வலிக்க கொஞ்சணுமேனு உதடு வலிக்க கொஞ்சிட்டு முட்டி வலிக்க எல்லா வேலையும் செஞ்சுட்டு அவர் வர்றாரு. மக்களுக்கு முட்டி வலிக்க பாடுபடுவார். முட்டியெல்லாம் வலிக்கும் இல்லையா நடந்து போனா? ஓப்பா நீங்கள் வேற ஏங்க விமர்சனம் வைக்கணும்னு வைக்கலைங்க. எனக்கு ஒரு சும்மா போகிற போக்கில் சும்மா தட்டிட்டு போகிறது. எனக்கெல்லாம் ஒரு ஈக்குவல் கிடையாது. ஆ அந்த வீராங்கனை சரியாக கேட்குறாங்க. கமலஹாசன் நிலைப்பாடு சரியானது தான். இப்போ ஸ்டேட்டை காப்பாற்றணும். நமக்கு முரண்பாடு திமுக 1000 இருக்கலாம், அதை நம்ம சரி செஞ்சுக்கலாம், நமக்குள்ள 1000 பண்ணிக்க முடியும். ஆனால் இவனோட நோக்கம் சீர்குலைச்சி மக்களை நாசம் பண்ணி பிச்சைக்காரங்களாக்கி எல்லா பணத்தையும் கொண்டு அதானி அம்பானி காலில் கொட்டிட்டு ஜெயகோவிந்தம் பாட வேண்டியதுதான். நான் ஒரு மதவாதியாலாம் இதை சொல்லலை. எனக்கு மதமெல்லாம் எனக்கு ஒன்றுமே கிடையாது. நான் சினிமாக்காரன், நடிகன். எல்லாத்துக்கும் எந்த கும்பாபிஷேகம் கூப்பிட்டே போவேன். என்ன கொடுக்குறாங்களோ வாங்கிக்குவேன், சாப்பிடுவேன், எல்லா வீட்லேயும் சாப்பிடுவேன். எலெக்ஷனை போவோம். தரையில் வாழ்கிறவன். மக்களுக்கு தரையில் வாழ்கிற காமராஜ் எப்படி சைக்கிளில் போனார், நடந்து போனார், அந்த மாதிரி தான் அடிமட்ட மக்களுக்கு உதவணும்னா மக்களோட மக்களாக வேலை செய்யணும், நடக்கணும். நடந்து தானே ஓட்டு கேட்டு போகிறோம். எல்லாம் ஹெலிகாப்டரில் அப்படியே இவங்க எல்லாம் கும்பிடுவாங்களா? நாளைக்கு பிரான்ஸ்லேருந்து ஏதோ வருதாம்ப்பா பெரிய ஹெலிகாப்டர், அப்படியா? செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.